வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு கட்டால் குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன? மருத்துவ நிபுணர்கள் அனைவரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட முடிவு. யாழ் நல்லூர் திருவிழாவில் பரபரப்பு. வசந்த மண்டபத்துக்கு முன்னால் பெண்கள் மீது தாக்குதல். மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் மீண்டும் ஆரம்பம். தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் உயிரிழப்பு. அரசாங்கத்தையும் பாதுகாப்பு படையினரையும் குறிவைத்து மேற்கொள்ளப்படும் திரிபுவாதங்கள் மற்றும் பொய் பிரச்சாரங்களால் ஏமாற வேண்டாம் என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜேதிச வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடம் வேண்டுகோள் விடுவித்துள்ளார். முல்லைத்தீவு சிவநகரில் உள்ள 12வது சிங்கப்படைவின் முகாமுக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை முன்னிறுத்தி ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த விவகாரம் குறித்து மேலும் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் நலிந்த ஜேதிச, இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே 3 இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இச்சம்பவத்தின் உண்மைகளை தெளிவுபடுத்தி தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்த சில அரசியல் குழுக்கள் முயற்சிப்பதாக தெரிகிறது. எனவே நாட்டு மக்கள் உண்மைகளை புரிந்து கொண்டு அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஹர்த்தாலுக்கு ஆதரவினை வழங்கவில்லை என்று ஒன்றியத்தின் செயலாளர் தேவதாஸ் அனோஜன் தெரிவித்துள்ளார். தனியொரு அரசியல் கட்சியின் ஹர்த்தாலுக்கான அழைப்புக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆதரவு வழங்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுவிப்பதற்கு முன்னர் இது குறித்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள் என்பவற்றுடன் கலந்துரையாடல்களை நடத்தியிருக்க வேண்டும். அதன் பின்னரே ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான திகதியில் ஹர்த்தாலுக்கு அழைப்பை விடுவித்திருக்க வேண்டும். இவை ஏதுமின்றி ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் தன்னிச்சையாக தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கோரும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியமாகிய எம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது சுயமாக இயங்கும் ஒரு அமைப்பாகும். வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவ பிரசனத்தை குறைக்க வேண்டும். இராணுவத்தின் பிடியில் உள்ள தமிழ் மக்களது காணிகள் மக்களிடமே மீள கையளிக்கப்பட வேண்டும். இராணுவத்தின் அஜாரகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் நம்மிடம் மாற்று கருத்து இல்லை. கடந்த காலங்களில் தமிழ் மக்களது உரிமைகள் சார் பிரச்சனைகளுக்காக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் குரல் கொடுத்தமை யாவரும் அறிந்த விடயமே. ஆனால் ஒரு சில தரப்பு தமது சுயலாபத்துக்காக மேற்குறித்த விடயங்களை கையில் எடுத்து அரசியல் செய்வதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு துணை போகவும் மாட்டோம். மேலும் பல்கலைக்கழகத்தின் நாளைய பாட நேர அட்டவணைகள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டுள்ளன. பாடங்கள் உரிய நேர அட்டவணையின்படி நடைபெறும். பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் வழமை போல் கற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மண் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்றைய தினம் 15வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்துக்கு நேற்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் பள்ளிமுனை மற்றும் பெரிய கரிசல் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 100கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். மேலும் மன்னாரைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களும் பங்கேற்றுள்ளார்கள். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். நேற்றைய போராட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் மத தலைவர்களும் சகோதரர்களும் ஒன்றிணைந்துள்ளார்கள். நேற்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றை முழுமையாக நிறுத்தும் வரையும் தமது போராட்டம் தொடர்பென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். திவலப்பட்டிய துனக பகுதியில் 3 பேர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிர்ந்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் கத்தி மற்றும் பொருள்களால் குறித்த நபர் தாக்கப்பட்டதுடன் பலத்த காயமடைந்த நபர் திபுலவுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ஹம்பக மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடம்பலை பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிர்ந்துள்ளார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய திவலப்பட்டிய போலீசார் குழு ஒன்றை நியமித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. குறித்த திட்டத்தில் பொருத்தமான நபர்களை அடையாளம் காணுவதற்காக தற்போது அறிவுறுத்தப்பட்டு வருவதாக சபையின் தலைவர் பிரேமிசி ஜெயசிங்காராட்சி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உள்ள மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் செயலிழக்க செய்யப்படும் போது சுமார் 60,000 மீனவர்கள் இதன் மூலம் பயன்களை பெற்றுக் கொள்வதாகவும், அதன்படி இந்த மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் போது அந்த எண்ணிக்கையை விட அதிகமான மீனவர்களுக்கு பலன்களை வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபையின் தலைவர் பிரேமசி ஜெயசிங்கராட்சி மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபையின் கடத்தொழில் திணைக்களம் இணைந்து இந்த நடவடிக்கையை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
5 லட்சத்துக்கும் அதிகமான பெறுமதியான போதை மாத்திரையுடன் கல்கிஷை குற்றத்தடுப்பு போலீசாரால் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணிடமிருந்து 5000 போதை மாத்திரைகளும் அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்ட 1,34,000 ரூபாய் பணமும் இதன்போது போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தேகுவளையில் வசிக்கும் பெண்ணொருவர் போதை மாத்திரைகளை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்ட நிலையில் வீட்டின் ஒரு அறையில் உள்ள அலுமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை மாத்திரைகள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பெண் அதே பகுதியைச் சேர்ந்த 31 வயதானவர் எனவும் அவர் இதற்கு முன்னரும் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தேகிரவர் கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளுடன் கல்கிசை குற்றத்தடுப்பு பிரிவும் மேலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். யாழ்ப்பாண நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்குள் வசந்த மண்டபத்துக்கு முன்னால் பெண்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நெல்லூர் கந்தசுவாமி ஆலய கைலாய திருவிழாவில் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. பூஜைகள் நிறைவிட்டு முருகன் வீதியுலா சென்றடைந்து மீண்டும் வசந்த மண்டபத்துக்குள் நுழைந்தார். இதன்போது வசந்த மண்டபத்துக்கு முன்பாக முருகனை தரிசிப்பதற்காக காத்திருந்த பெண்கள் விலகிப் போவதில்லை என்று சிவப்பு சாவலை கட்டிய நபர் ஒருவர் பெண்களை தாக்கியுள்ளார். இதனால் வசந்த மண்டபத்துக்கு முன்பாக முருகன் நிலை ஏற்பட்டது. தாக்குதல் நடத்திய நபரை பாதிக்கப்பட்ட பெண்களும் அங்கிருந்த பலரும் கடித்தார்கள். புதிதாக சிவப்பு சால்வை கட்டிக்கொண்டு நல்லூரில் சுற்றித் திரும்பவர்கள் சிலர் அஜாக்கிரமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. ஒளி வாங்கியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனையை ஆலய நிர்வாகம் தீர்க்க வேண்டும் எனவும் தீர்க்கும் பட்சத்தில் பக்தர்களும் அவர்களுக்கும் இடையிலே வீண் விளம்பரங்கள் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா ஓமந்த ஏனையின் பிரதான வீதிகள் நேருக்கு நேர் வாகனங்கள் மோதியதில் 20 உயிரிழந்துடன் 13 பேர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த விபத்தானது நேற்றிரவு 7 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. கண்டியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பொலிரோ ரக வாகன ஏனையின் வீதியின் ஓமந்தை மாணிக்கர் வளவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பாத ஊதியில் மோக கட்டுப்பாட்டை கிளந்து தடம் புரந்து விபத்துக்குள்ளானது. விபத்தின் போது குறித்த வாகனத்துக்கு பெண்கள் சிறுவர்கள் உட்பட 15 பேரும் பயணித்துள்ளார்கள். விபத்தில் வாகனத்திலிருந்து அனைவரும் வீதியில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் 2 மரணமடைந்துள்ளதுடன் இனியோர் படுகாயமடைந்துள்ளார்கள். இதன்போது வீதியால் பயணித்த பொதுமக்களின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 9 பேர் பெண்கள், 6 பேர் சிறுவர்கள் ஆவார். உயர்ந்தவர்கள் முல்லைத்தீவு விசுவமட பகுதியைச் சேர்ந்த யாழினி வயது 33, சுயன் வயது 30 என்று தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த அனைவரும் ஒரே குடும்பங்களைச் சேர்ந்த உறவினர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் கண்டியில் இடம்பெற்ற மரண வீடு ஒன்றுக்கு சென்றுவிட்டு மீண்டும் விசுவமன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. இதேவேளை படுகாயமடைந்த சிறுவன் ஒருவன் உட்பட 3 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று ஏர் கனடா விமான பயனாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மத்திய அரசாங்கத்தினால் பணிக்கு திரும்புமாறு பிறப்பித்த உத்தரவு அரசியலமைப்புக்கு முரணானது என்று தொழிற்சங்கம் விமர்சித்துள்ளது. பணிகளை நிறுத்துமாறு பிறப்பித்த உத்தரவை மறுத்து வேலை நிறுத்தத்தை தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் கனடா நேற்று மாலை விமானங்களை மீண்டும் இயக்க திட்டமிட்டிருந்தது. சனிக்கிழமை 700 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 1985க்கு பிறகு முதல் முறையாக பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இது பல மாத ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நடைபெற்றுள்ளது. மேல் மாகாணத்தின் கீழ் உள்ள 31 மருத்துவமனைகளில் பணிபுரியும் அனைத்து துணை மருத்துவ நிபுணர்களும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். கடுமையான முறைகேடுகள் மற்றும் பரவலாக ஆட்சேபனைகள் இருந்த போதிலும் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் செயற்படுத்தப்பட்ட அறிவுறுத்தியுள்ள இடமாற்ற உத்தரவுக்கு எதிராகவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட உள்ளது. இடமாற்ற உத்தரவுகள் நாளை 18ஆம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை மையப்படுத்திய 19ஆம் தேதி தொழிற்சங்க போராட்டத்துக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் தொடர்புடைய அதிகாரிகளிடம் ஒரு வருடத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தாலும் எந்த ஒரு பொறுப்பான அதிகாரியும் எந்த ஒரு விடயத்தை தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று துணை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் கதிரியக்க நிபுணர்கள், மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள், சிகிச்சையாளர்கள் மற்றும் மருந்தாளர்கள் என 7 வகை துணை மருத்துவ நிபுணர்கள் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.